சிவகாசி அருகே உள்ள பிரபல தேநீர் கடையில் அதே கடையில் வேலை பார்க்கும் நபர் பணத்தை திருடிய சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நவீன் என்பவருக்கு சொந்தமான பிரபல தேநீர் உணவு விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதே கடையில் சிறு சிறு வேலைகளை பார்க்கும் ஆறுமுகம் என்பவர் கடையின் கல்லாப்பெட்டியிலிருந்து பணத்தை திருடியது கடையில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கடை நிர்வாகிகள் ஆறுமுகத்தை பிடித்து தர்ம அடி கொடுத்து பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிஷ் செய்வதாக கூறி 2 சவரன் நகையிலிருந்து 6 கிராம் தங்கத்தை திருடிய வடமாநில இளைஞர்களை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ஆரூர் கிராமத்தில் பீகாரை சேர்ந்த சந்தனகுமார், சோனோ குமார் ஆகிய இருவர் தங்க நகைகளுக்கு பாலிஷ் போட்டு தருவதாக கூறி பல வீடுகளிலிருந்து நகைகளை வாங்கியுள்ளனர். அப்போது 2 சவரன் நகையை பாலிஷ் போடுவதற்காக தேய்த்து அதிலிருந்து 6 கிராம் நகையை எடுத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இளைஞர்களிடம் கேட்டதற்கு சரியான பதில் அளிக்காததால் அப்பகுதி மக்கள் இருவரையும் பிடித்து கட்டி வைத்து சராமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பைபிட் என்ற கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்தில் $1.5 பில்லியன் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சியை ஹேக்கர்கள் திருடியுள்ளனர். இதனை உறுதி செய்துள்ள பைபிட் நிறுவனம் எத்தேரியம் கோல்ட் வாலெட்டில் இந்த திருட்டு நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ள பைபிட் நிறுவனம் திருடப்பட்ட பணத்தை மீட்டெடுக்க தங்களுடன் யார் வேண்டுமானாலும் இணைந்து பணியாற்றலாம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளது. இதனிடையே இந்த திருட்டில் ஈடுபட்டது வடகொரியாவின் லாசஸ் குரூப் என்று கூறப்படுகிறது. கிரிப்டோ கரன்சி வரலாற்றில் இது மிகப்பெரிய திருட்டு என கூறப்படுகிறது. $1.5 பில்லியன் என்பது இந்திய மதிப்பில் சுமார் 13,000 கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.